1 கொரிந்தியர் 4:16-17. ஆகையால் என்னை பின்பற்றுகிறவர்களாகுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். இது நிமித்தமாக எனக்கு பிரியமும் கர்த்தருக்குள் உண்மையும் உள்ள என் குமாரனாகிய தீமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்பினேன். நான் எங்கும் எந்த சபையிலும் போதித்து வருகிற பிரகாரம் கிறிஸ்துவுக்குள்ளான என் நடக்கைகளை அவன் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவான். நான் போதித்து வருகிற பிரகாரம் என் நடக்கைகளை அவன் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவான். என்னை பின்பற்றுகிறவர்கள் ஆகுங்கள். 1 கொரிந்தியர் 11:1. நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்கள் ஆகுங்கள். என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லுகிற தகுதி பலருக்கு கிடையாது. எனக்கே கூட அது இருக்கிறதா என்று சந்தேகம்தான். ஆனால் பவுலால் சொல்ல முடிஞ்சது, என்னை பின்பற்றுங்கள், நான் என்ன போதிக்கிறேனோ அப்படி தான் நடந்து கொள்கிறேன், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன், நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று பவுலால் சொல்ல முடிஞ்சது. அவனுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு, அந்த நம்பிக்கை இருந்துச்சு, அந்த தகுதி இருந்துச்சு. ஆனால் அதை நம்ம வளர்த்துக்கணும். எனக்கு தகுதி இல்லை, எனக்கு தகுதி இல்லை. பல விஷயங்களில் நான் சொல்ல முடியும், என்னை பின்பற்றுங்கன்னு பல விஷயங்களில் என்னை சொல்ல முடியும். என்னை நெருங்கி கவனிக்கிறவர்கள், என்னுடைய ஆவிக்குரிய சகோதர சகோதரிகள், பிள்ளைகள், நண்பர்கள் என்னை அறிவார்கள். பல விஷயங்களில் நான் என்ன சொல்கிறேனோ, என்ன பிரசங்கிக்கிறேனோ அதைத்தான் நான் வாழுகிறேன். ஒரு சில விஷயங்களில் அதில் எனக்கு வித்தியாசம் இருக்கலாம், என்னுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் வித்தியாசம் இருக்கலாம். ஆனாலும் அதற்காக நான் போராடி கொண்டிருக்கிறேன், அதற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்க வேண்டும். என்னுடைய போதனையும் என்னுடைய வாழ்க்கையும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று நான் போராடி பிரயாசப்பட்டு ஜெபித்து கொண்டிருக்கிறேன். இப்போ அதை பரிசேயர் வேதபாரகரை பற்றி ஆண்டவர் அதான் சொன்னார். அவங்க சொல்கிறது ஒன்று, செய்கிறது ஒன்று. படிக்கிறது வேதம், அறுக்கிறது என்னமோன்னு ஒரு பழமொழி உண்டு. அந்த மாதிரி ஊருக்கு தான் உபதேசம், எனக்கு இல்லை அப்படின்லாம் ஒரு மனப்பான்மைகள் உண்டு. மத்தேயு 23:3. ஆகையால் நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள், அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள். ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். சுமப்பதுக்கரிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷர் தோளின் மேல் சுமத்துகிறார்கள், தாங்களோ ஒரு விரலினாலும் அவைகளை தொடமாட்டார்கள். பரிசேயர் வேதபாரகருடைய செய்கையின்படி செய்யாதிருங்கள், மத்தேயு 23:3. ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். அதனால் பவுலால் ஏன் சொல்ல முடிஞ்சது என்னை பின்பற்றுங்கள்? அவன் என்ன சொல்கிறானோ, என்ன போதிச்சானோ அதுபடி தான் வாழ்ந்தான். அதான் பவுலுடைய பெரிய வெற்றி. சொல்லுக்கும் செயலுக்கும் என்றைக்குமே வித்தியாசம் எவ்வளோ குறைவாக இருக்கோ அவ்வளோ அவன் சக்தி வாய்ந்த மனிதனாகிறான். மகாத்மா காந்தி அவர்களை பற்றி ஒரு சம்பவம் சொல்வார்கள். இன்னும் சிலர் அதை வேற பெரிய மனிதர்களை வச்சு அந்த சம்பவத்தை சொல்கிறாங்க. எனக்கு அதிகாரப்பூர்வமாக அந்த சம்பவம் யார் வாழ்க்கையில் நடந்ததுன்னு தெரியல. இது காந்தியினுடைய வாழ்க்கையில் நடந்ததுன்னே நான் நினைக்கிறேன். ஒரு அம்மா தன்னுடைய பையனை ஒரு முறை அழைத்து கொண்டு சிறு பையனை, ஐயா, என்னுடைய மகன் ரொம்ப இனிப்பு சாப்பிட்றான், கொஞ்சம் அவனுக்கு அறிவுரை சொல்லுங்கள், இனிப்பு அதிகம் சாப்பிடக்கூடாதுன்னு அறிவுரை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னபோது காந்தி அவர்கள் சொன்னாராம், 1 வாரம் கழித்து கூட்டிகிட்டு வாங்க, நான் சொல்கிறேன்னாராம். அந்த அம்மா மறுபேச்சு பேசாமல் அவரை கூட்டிகிட்டு போயிட்டு 1 வாரம் கழித்து கூட்டிகிட்டு வந்தாங்களாம். அப்போ காந்தி அடிகள் சொன்னாராம், தம்பி, இனிப்பு ரொம்ப சாப்பிடக்கூடாது, அது உடல் நலத்துக்கு நல்லதில்லை அப்படின்னு அறிவுரை சொன்னாராம். அந்த பையனும் காந்தி மேலே அவனுக்கு ரொம்ப மரியாதை, அன்பு, அவனும் சரின்னு கேட்டுக்கிட்டான். அந்த அம்மா, ஐயா, நான் ஒரு சந்தேகம் கேட்கட்டுமா, கேளுங்கம்மா அப்படின்னாராம். போன வாரமே இதை சொல்லியிருக்கலாமே, ஏன் 1 வாரம் கழித்து வர சொல்லி இன்றைக்கி சொல்லணும்? அவர் சொன்னாரா, நானே ரொம்ப இனிப்பு சாப்பிட்டுட்டு இருந்தேன், நான் இனிப்பு சாப்பிடாதன்னு ஒருத்தனுக்கு அறிவுரை சொல்கிறதா இருந்தால் முதல்ல நான் இனிப்பு சாப்பிட்றத குறைக்கணும், அதுக்கு எனக்கு 1 வாரம் தேவை, அதனால தான் 1 வாரம் கழித்து வர சொன்னேன்னாராம். அதனால தான் காந்தி அவர்கள், அவர் ஒரு ஆவிக்குரிய மனுஷன் என்று நாம் சொல்ல முடியாது, ஆனால் ஒரு மாபெரும் மனிதன், மனசாட்சிப்படி வாழ முயற்சித்த ஒரு மனிதன், ஒரு மாமனிதன். ஏன்னா அவர் என்ன சொன்னாரோ, அவர் சொன்னது சரியா சரியில்லையா ரெண்டாவது விஷயம், அவர் என்ன சொன்னாரோ அதன்படி அவர் வாழ முயற்சித்தார், பெரும்பாலும் வாழ்ந்தார். அதனால தான் இப்படி ஒரு மனிதன் இரத்தமும் சதையுமாய் இந்த உலகத்தில் வாழ்ந்தாரா என்று உலகம் ஆச்சரியப்படும் என்று ஒரு பெரிய மனிதர்
ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் காந்தியை பற்றி சொன்னார். அதனால் போதிக்கிறது ரொம்ப சுலபம், பிரசங்கம் பண்ணுறது ரொம்ப சுலபம், ஒன்றை சொல்கிறது ரொம்ப சுலபம். அதை நாமும், அது பிரசங்கமாக இருக்கட்டும், போதனையாக இருக்கட்டும், ஒருத்தருக்கு சொல்லப்பட அறிவுரையாக இருக்கட்டும், ஒருத்தருக்கு சொல்கிற ஆலோசனையாக இருக்கட்டும், ஒருத்தருக்கு சொல்கிற கருத்தாக இருக்கட்டும், நான் அதன்படி வாழ முயற்சிக்கிறேனா, வாழுகிறேனான்றது கூட பெரிய விஷயம். அது அடுத்த படி. முதல்ல நம்ம ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, நான் இப்படி பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன், அதனால் நான் அதன்படி செய்ய எனக்கு உதவி செய்யணும்னு நான் முதல்ல ஜெபம் பண்ணணும். 2வது முயற்சி பண்ணணும். 3வது போராடணும். அதனால தான் யாக்கோபு 3:1 சொல்கிறது, அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து அநேகர் போதகர் ஆகாதிருப்பீர்களாக. அநேகர் போதகர் ஆவதில் ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை? போதகர்கள் நிறையா பேசுவாங்க, நிறையா இதை செய்யாத இதை செய்யன்னு சொல்லுவாங்க. அவங்களே அவங்க போதனையின்படி செய்யலைனா, வேதபாரகர் பரிசேயர் மாதிரி, அவங்களுக்கு அதிக ஆக்கினை. அதுக்கடுத்த வசனம் சொல்வது யாக்கோபு 3:2 சொல்கிறது, ஒருவன் சொல் தவறாதவனானான் அவன் பூரண புருஷன். யார் பூரண புருஷன்? சொல் தவறாதவன். அவன் ஒன்றை சொன்னானா அதை செய்வான், அவன் தான் பூரண புருஷன். அதனால் பவுல் ஒரு பூரண புருஷனாக இருந்தான். அதான் பவுலை கிறிஸ்தவம் கொண்டாடுவதற்கான காரணம் அதான். அவன் பெரிய எழுத்தாளன் என்பதற்காக அல்ல, அவன் பெரிய கல்விமான் என்பதற்காக அல்ல, அன்றைய ரோம பேரரசின் பெரும்பகுதியை கர்த்தருக்குள்ளே கொண்டு வந்ததற்காக மட்டுமல்ல. அவனுடைய சொல்லும் செயலும் ஒன்றாக இருந்தது. அவன் கிறிஸ்துவை பின்பற்றினான். 99.9% அவன் கிறிஸ்துவை பின்பற்றினான் சொல்ல முடியும். அதனால் என்ன பின்பற்றுங்கள்னு அவனால் சவால் விட முடிஞ்சுது. இன்றைக்கி அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகள், அப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் நம்ம தேசத்தில் எழும்பணும். அப்போது தான் நம்முடைய தேசத்தை மாற்ற முடியும். வெறும் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு வெறும் போதிச்சுக்கிட்டு இருந்தால் தேசத்தை மாற்ற முடியாது. அதன்படி வாழ்ந்து காட்டினால் தேசம் அசையும், தேசம் மாறும். ஆமென்.